ஹே கைஸ், குட் மார்னிங். நான் தான் உங்கள் பிங்கி 143. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ମୋର ଅହମ୍ ବାକି ରାଇଜଲେ ନମସ୍କାର ଜଣାलो. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபேஸில் என்னாச்சு? ஸோ எனக்கு ஃபேஸ்லனா 2011 எனக்கு அட்டாக் ஆயிடுச்சு. 2011 அட்டாக் ஆயிடுச்சு. அட்டாக் ஆகி நாங்கள் அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆகி 8 month ஹாஸ்பிட்டலில் இருக்க டிப்ருகர் மெடிக்கல் காலேஜில். அப்புறம் டிப்ருகர் மெடிக்கல் காலேஜில் 8 month வச்சுட்டு அப்புறம் கையோடு வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்தியன் ஆர்மி இருக்காங்களா, ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அங்கே பண்ண முடியாத சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த தமிழ்நாடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. தமிழ்நாடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, என் அம்மா சொல்லுவாங்க, யார்கிட்ட கனெக்ட் பண்ணிகிட்டே பெரிய பெரிய மனசு இல்லைங்க, நம்மளோட சின்ன மனசு ஏர்ஃபோர்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே தமிழ்நாடு சோனியா காந்தி ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ. ஸோ அப்புறம் இங்கே தமிழ்நாடு வந்தேன். ஃபேஸ் என்னாச்சுன்னா அதுதான் நான் சொல்கிறேன். எசிட் அட்டாக் ஆயிடுச்சு 2011. எசிட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக இப்படி கேண்டல் தெரியுமா, கேண்டல் நைட் டின்னர் நாங்கள் சொல்லுவோம்ல, அந்த கேண்டல் தான் மாதிரி ஃபுல்லாக இந்த சிக்கன் எல்லாம் இருக்காங்களா, இந்த ஸ்கின் எல்லாம் டப்பு 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 கீழே வந்துச்சு. அப்புறம் இந்த மூஞ்சி இருக்காங்களா, இது இருக்காங்களா, நான் தூங்கி இப்படி ஆயிட்டேன், இப்படியே இருந்தேன். ஓகே, இந்த லிப்ஸ் பார்த்தீங்களா, லிப்ஸ் ஃபுல்லாகவே க்ளோஸ். ஒன்றும் இல்லை, பைப் போட்டால் தான் சாப்பாடு. ஓகே, பைப் போட்டு தான் சாப்பாடு, லிக்விட், ஒன்லி லிக்விட் சாப்பாடு. அப்புறம் என் அம்மா கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, முதல்ல சோனியா காந்தி ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி சோனியா காந்தி ஹாஸ்பிட்டல், அப்புறம் என் திருப்பூர், அப்புறம் தான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் எனக்கு அட்மிட் பண்ணாங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே நிறையா சர்ஜரி பண்ணாங்க. தோல் ஃபுல், இப்போ தோல் நான் காட்ட முடியாது, யூடியூப் கைட்டில் நான் அதை இதோ. ஸோ தோல் ஃபுல்லாகவே எடுத்தாங்க. ஒரு லேக்கில் ஃபுல் தோலே எடுத்தாங்க. ஒரு ஃபுல் தோல் எடுத்தால் இங்கே என்ன வச்சாங்க தெரியல. அதுதான் நீங்கள் சொல்லுவீங்களா, எப்படி நீங்கள் ஹிந்திக்கார், உன் பேர் ஹிந்தி பிங்கி, எப்படி உனக்கு தமிழ் தெரியும்? ஸோ என் லைஃப்பில் ஜர்னி 11 years தான் நான் ஆசாமில் இருந்தால், மற்றபடி ஃபுல்லாக என் வாழ்க்கை ஃபுல்லாக தமிழ்நாடுவில் தான். அதுக்கு தான் நீங்கள் நிறைய பேர் சொல்லி ஃபேஸ் என்ன பிரச்சனை, ஃபேஸில் என்ன ஆயிடுச்சு, எசிட் ஊற்றிட்டாங்கோ, சூடு தண்ணி ஊற்றிட்டாங்கோ, ஏன் டீ சொல்லி எசிட்டை குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேட் கமெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேட் கமெண்ட் பண்ணுவீங்க. மனசுக்கு தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. பிடிச்சா வீடியோ லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ்.